ஓம் ஈஸ்வரா குருதேவா. உலகம் முழுவதுக்குமே விஷத்தின் ஆற்றல் தான் மிக ஆற்றல் மிக்க நிலைகள் கொண்டது. அந்த விஷத்தின் தன்னை அடக்கி ஆட்சி புரிவது மனிதனுடைய கடைசி நிலைகள். மனிதனான பின் அந்த மனிதனின் ஆற்றலுக்குள் அந்த மெய்ஞானின் அருளியை நாம் பெற்று அந்த உணவின் சக்தியை நாம் எப்போது நாம் செயல்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த குருநாதர் காட்டிய அந்த அறவழிகளைத்தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டு வரக்கூடிய நிலைகள். இப்ப நாம் அனுபவத்துல பார்க்கலாம். இப்ப நாம் எல்லாம் இங்க செய்திருந்தாலும் கூட திடீர்னு நினைக்கிறாங்க அவங்க அவசர உணர்வுக்காக வேண்டி பாய கூட வந்து இங்க நாம் சாதாரண விட்டுதான் பார்த்தோம். பாய வந்து விரிச்சு போட்டாங்கன்னா அப்படியே போயிட்டு போவாங்க. யார் எடுத்து வச்சுன்னு தெரியாது. அதே மாதிரி சில நேரங்கள்ல பாயில அசுத்தப்படுத்தி வச்சுட்டு போவாங்க. ஆனா நம்ம அசுத்தப்படுத்திட்டோம் யாரும் தெரியாம வந்து போட்டா அசுத்தப்படுத்த நினைக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்லதாக வேண்டும் என்று. அதே மாதிரி நம்ம கக்குசுகளுக்கு போனாலும் சரி நம்மளுக்காக போதும், அவ்வளவுதான். கண்ணில்லாதவனுக்கு குறுவ வெளிச்சம் தானே தேவை, வேற என்ன தேவை? உடல் நோயா அந்த நோய் விலகுனா போறேங்க, வேற என்னங்க நான் கேட்க போறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஆக இந்த நோய்க்கு காரணம் என்ன? தான் ஒரு எண்ணத்தின் நிலையில் நாம் செயல்பட்டு இருக்கும் போது அது தடைப்படும் போது தான் எண்ண நிலையில் நல்லதா செய்யணும் நீங்க தர்மம் செய்யறீங்க. ஒருத்தர் கஷ்டமா கொடுக்க போன ஒரு பையனை நீங்க நல்லா ஆகணும் செய்ய போகும்போது ஒரு 10 ரூபா கொடுத்த உடனே அவன் போய் சூழாடிட்டு வந்தா என்ன செய்வீங்க? பையன் நல்லா இருக்குன்னு 5 ரூபா கொடுக்குறீங்க. சூழாடிட்டு வந்தா என்ன பண்றீங்க? அப்படி இப்படி செய்யறானே அப்படின்னு சொல்லி போட்டு வேதனையான உணர்வை நீங்க சுவாசிச்சோன்னா உடல்ல வியாதி வந்துடுது. தப்பு பண்ணது அங்கே, ஆனா நல்லதாகணும் என்றது இங்கே. இந்த உணர்வுக்குள் இது பலவீனமான எண்ணங்கள் இங்கு உருவமாகி அவன் செய்த தவறான உணர்வு நமக்குள் சுவாசிக்க செய்து வேதனையாகி கைகால் குறைச்சி என் பையன் இப்படி பண்ணானே. அப்புறம் சதா அவனுடைய கெட்ட நிலைகளை எண்ணி எண்ணி ஜெபம் பண்ணி நமக்குள் வினைகளை வேதனை என்ற நிலையை வளர்த்து இப்படி பண்ணானே இந்த உணர்வுகளை அவன் மேல பதிச்சு அவன் ஒரு தடவை தப்பு பண்ணணும்னு மீள முடியாத இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ண வச்சு அவனையும் கெடுத்து நமக்குள்ளும் கெடுத்து என் வாழ்க்கையை கெடுத்து இப்படித்தான் உணர்வுகள் நமக்குள் ஒரு விஷயம் தோன்று விட்டால் அதுல இருந்து நாம் மீள முடியாத நிலைகள் ஆய்கொள்கிறோம். இதை போன்றுதான் இயற்கை நிலைகள் யார் தவறு செய்ய வேண்டும் என்று எண்ணுவதில்லை. இதை போன்றுதான் இதையெல்லாம் மாற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே செய்தாலும் அந்த உணர்வின் நிலைகளை நாம் செயல்படுத்தும் போது அது சிலர் தெரியாத நிலைகள்ல இன்னமும் இதற்கும் நாம் இவ்வளவு தியானங்கள் எடுத்தாலும் கூட இப்ப நாம் பக்குவப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று என்னால் கூட திடீர்னு ஒருத்தர் வரைக்கும் சொல்லிப்பார். இன்னும் ஒருத்தர் தபால் எழுதியிருக்கிறார். அந்த தபால் எழுதியர்கள் எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஓரளவுக்கு இதா வந்தது, கொஞ்சம் போற பாதையில தான் கொஞ்சம் தவறா இருந்தது, அது எங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி அவங்க நம்பிக்கையிலே நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நல்லா இப்போன்னு நினைச்சேன். அந்த நினைப்போடதான் நான் வந்துட்டு இருந்தேன். இப்படி நான் வரப்பேற்கும் போது வெயில்ல நான் இருந்து ரொம்ப கடுமையா வந்தேன். வந்த நேரத்துல ரொம்ப ஜூடா இருந்தது. நான் அப்படி வண்டி போட தடப்பாதையில போய் நான் ஒண்ணுக்கு போய் இருந்தேன். நம்பர் வந்து என்ன செய்யறாரு, இப்படி என்ன ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி இங்க ஏன் ஒண்ணுக்கு இருக்கிறேன் அப்படி கேட்டாரோ, இங்க ஏன் அப்படின்னு தபால் இருக்கிறார். சிரமங்கள் இப்படி இருக்கின்றது, அதுல இருந்து மேலும் இருக்காது. இப்படி எல்லாம் சில சந்தர்ப்பங்கள்ல இது எதுக்கு சொல்றேன் இந்த மாதிரி இங்க அவங்க கிட்ட கேட்டிருந்தேன், என்ன நாம தடைப்பட்டு போற மாதிரி அவர் நல்லதை பெறுவதற்காக வேண்டி வருங்கிற அவர் எண்ணம் இல்லைங்க. அவர் வர்றதுனால தபோவனத்துக்கு ஏதோ ஒரு புகழ் வருது அப்படிங்கிற நினைக்கிறார். கோயிலுக்கு 4 கூட்டம் போனாதான் கோயிலுக்கு கூட்டம், அப்பதான் அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற இந்த பக்தி மார்க்கத்துல நான் எண்ணி இந்த உணவு கொண்டுதான் அவங்க வந்தாங்களே. நம்மை அறியாம ஆட்டி படைக்கும் நிலைகளிலிருந்து இந்த தபோவனத்துக்குள் நமக்குள் அந்த மெய்ஞானியை அருள் கொண்டு நமக்குள் மனக்கவலையோ சஞ்சலமோ நம்மளை அறியாம செயல்படும் இந்த உணர்வு அலைகளை அது மாற்றுவதற்குத்தான் நாம இங்க வச்சிருக்கு தபோவனம். ஆக நீங்க இங்கு எல்லோரும் இங்க வருவீர்கள் என்றால் நீங்க மகிழ்ச்சி, எந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை எதை வெளிப்படுத்துவீங்களோ அந்த மகிழ்ச்சிதான். அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை நான் சுவாசிக்கும் போதுதான் என் உயிரான ஈசனிடம் அதுபட்டு எனக்குள் அந்த மகிழ்ச்சியான உணர்வு தோன்றுகின்றது. அதனால இப்ப யாராவது சீக்கிரம் வந்தாலும் ஏன் சீக்கிரம் சீக்கிரம் இல்ல சீக்கிரம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி போட்டு நீங்க கேளுங்க யாரும் வர்றாங்க, என்னங்க ராத்திரிலாம் வலி என்ன விட்டு போக மாட்டேங்கிறாங்க. நான் கோபமா சொல்லி அந்த உணர்வை மாத்துறதுக்காக இல்ல அழுத்தமா சொன்னாலும் கூட எங்கெங்க எனக்கு விட மாட்டேங்குதுங்க. சரி, நாம் அந்த உணர்வை பாய்ச்சி உடல்ல ஏதாவது இந்த வலி குறைஞ்சிருச்சு, அது குறைஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, அது குறைஞ்சிருக்கேன்னு சொல்றது கூட இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அது விட மாட்டேங்கிறேன். சரி, முந்தி இருந்ததுக்கு எப்படி இருக்குது? எனக்கு இந்த வாக்கு சொல்லி இந்த உணர்வு இந்த மூச்சலை கொண்டு உங்களுக்குள்ள துன்பத்தை போக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு சொல்றோங்கிற அது புரிய மாட்டேங்குங்க. எனக்கு இன்னும் விட மாட்டேங்குங்க. இப்படிலாம் இறுக்கி பிடிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா இன்னமும் அந்த அளவுக்கு சில நிலைகள் நிறைய இருக்கு. ஏன்னா சாமி கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாதான், வருத்தமா சொன்னாதான் கொஞ்சம் கவனிப்பாருங்கிற அந்த எண்ணம் வருது. வேற ஒண்ணும் இல்லைங்க. சாமி கிட்ட இன்னும் வேதனையோட நிறைய சொன்னோம்னா அவர் கவனிப்பாரு.
எனக்கு இந்த வேதனையே இந்த வேண்டாம் சாமி, உங்க அருளால நான் நல்லா இருக்கும்னு ஒரு வார்த்தை கேளுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். ஏன்னா சாமி கிட்ட எங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லு. கோயிலுக்கு போய் நினைச்சாங்க, என் பிள்ளை இப்படி கொண்டானே உடனே கோயிலா வச்சு அந்த தெய்வம் நல்லதை செய்யும் சொல்லும் போது, அந்த நல்ல தெய்வம் அந்த நல்ல நான் என்ன என் வாழ்க்கையில நான் செய்யறது எல்லாம் நல்லதா இருக்கணும், என்னை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல எண்ணம் வரணும், என் மூச்செல்லாம் பிறருக்கு நல்லதாகணும், அந்த முருகனான அருளை நான் பெறணும், என் செயல் நல்லதா இருக்கணும் அங்க வேண்டி நாம கேட்டோம்னா இந்த உணர்வு எல்லாம் சீரன் சொல்றானோ அந்த உணர்வு நம்ம உடலுக்குள் விளங்கி நாம சொல்லலாம் பிறருக்கு நல்லதாகும், நம் பேச்சு பிறருக்கு இனிமையாகும். நாம கோயில்ல போய் முருகா எனக்கு இப்ப எல்லாம் வேதனையா இருக்குது, என் பையன் இப்படி செய்யறானே, நான் சதா உனக்கு நான் எத்தனை வருஷம் நான் வந்து சஷ்டி விரதம் இருந்தேன், எத்தனை நாள் பட்டினியா கிடந்தேன், என்ன இப்படி நீ சோதிச்சுட்டே இருக்கிறே, உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு எப்பதான் கண்ணு விழிச்சு நீ பாப்பையோ அப்படின்னு தானே இன்னைக்கு நாம கோயில கும்பிடுறோம். இந்த முருகனான இந்த 6வது அறிவின் தன்மையை நமக்குள் வேண்டி எடுப்பது என்ன, நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த உணவின் சுவாசம் உயிரிலே பட்டுதான் எண்ணமாகின்றது. அந்த உணவின் செயலத்தான் நம் உடல் அப்பொழுது செயலாகின்றது. எதை சுவாசிக்கிறோமோ இந்த உணவின் சத்துதான் நம்ம உடலுக்குள் அது அமுதாக சேர்கின்றது. அந்த அமுது நாம எப்படி நாம் நல்ல சோள கஞ்சி சாப்பிட்டோம்னா சிறந்து வருது, நல்ல அரிசி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கு, பச்சை அரிசி சிலருக்கு சாப்பிட்டா வயிற்ற வலிக்குது. இப்படி அவங்கவுங்க சாப்பிட்ட ஆகாரத்துக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்திலே இப்படி நான் எடுத்துக்கொண்ட என்ன உணவு நான் வெறுப்பா எடுக்கும் போது வேதனை எடுக்கும் போது விஷம், இப்படி வேதனையை சுவாசிக்கும் போது வேதனையான எண்ணம் வரும்போது உடல் சோர்வடைகிறோம். அந்த வேதனையான உணவுகள் எச்சா மாறும் போது நமக்கு வயிற்றுக்கு கோளாறு. அந்த வேதனையான எண்ணங்கள் அடிக்கடி சிந்திக்கும் போது கண்ணில பளிச்சுன்னு சிந்திக்கும். அதே எண்ணங்கள் எடுக்கும்போது தலையில சிரசு. அதே சமயத்துல வேதனையான எண்ணம் இருக்கும்போது ஏதாவது கடுமையான எண்ணம் எடுத்தோம்னா கைகால் குடைச்சல், மூணு மணிக்கு வலிக்குது. இது போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் அன்னைக்கு ஞானிகள் கோயிலை கட்டி வச்சாங்க. நாம தேங்காய் பழத்தை உடைச்சு போட்டு எனக்கு சாமி நீ செய்யும் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி அங்க போய் அழுத அந்த சாமி என்ன செய்யும், நாம அந்த தெய்வத்தை நாம எண்ணி அந்த தெய்வ குணத்தை நாம் பெறணும். அப்படி நாம ஏங்கி நான் செய்யறதெல்லாம் நல்லதா இருக்கணும், என் மூச்செல்லாம் நல்லதா இருக்கணும் அப்படி நாம எண்ணும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சீக்கு போகுது. அப்ப இந்த உணவின் தன்மை நமக்குள் சமைப்பது நம்ம உயிரான கடவு. நாம எந்த குணத்தை எந்தமோ அது நம்ம உடலுக்குள்ள சக்தியா மாறி அதுவே தெய்வமாக நின்று நாம சொல்லலையும் செயலையும் அதை செயல்படுத்தும். இதுதான் கோயிலுடைய அம்சம். அதனால யாரும் நினைக்கிறது இல்லை, அதை சொல்றதுக்குத்தானே என்ன சாமி இப்படி எல்லாம் சொல்றாங்க நினைக்க வேண்டாம். நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய சக்தி தான் முன்னாடி காமிச்சு கோயிலை காமிக்கிறாங்க. அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சக்தியை நாம எண்ணி நம்ம உடல்ல அந்த சக்தியை நாம வளர்த்துக்கணும். இது ஒவ்வொருத்தரும் நமக்குள் இருக்கக்கூடிய மனிதன் தான் உலகத்திலேயே முழு முதல் கடவுள் சிருஷ்டிக்க தன்மை பெற்றவன். நாம அணுவா இருந்து பேரிடத்தில் கோயிலுடைய சக்தி நிலைகள் ஆற்றல் மிக்கதா இருந்தாலும் இந்த மனிதன் இந்த சூரியனுடைய நிலைமாற தடமாற செய்ய முடியும். இந்த சூரியனுடைய இயக்க சக்தி எவ்வாறு இருந்தாலும் இந்த மனிதன் விஞ்ஞான அறிவு கொண்டு சூரியனை சுற்றி இன்னைக்கு 4 பாகமும் இந்த அணுகுண்டுகளை ராக்கெட்ல சுற்றி சூரியனை சுற்றி ஏவி விட்டால் போர்மானது. இந்த பிரபஞ்சத்துக்குள் இருக்கக்கூடிய கோள்களும் தப்பாறு, நாம பூமிக்குள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் உயிர் வாழ முடியாது. ஆக இங்க வரக்கூடிய நிலைகள் அனைத்துமே குளிர்ந்த நிலைகள் கொண்டு சூரிய வெப்ப அலைகள் இங்க தாக்காத வண்ணம் ஆகும்போது பூமி குளிர்ந்து பூமிக்குள் உறைந்த இந்த உணர்வு அனைத்துமே பெரும் பனிப்பாறைகளாக மாறி பூமியை திசைத்திருந்துவிடும். இது விஞ்ஞானிகள் இது மனிதனால செய்யக்கூடிய நிலைகள். ஆக நாம இத்தகைய நிலைகள் இருக்கும்போது இதை போன்றே நாம் அவர்களுக்கு பரிசு. இப்ப நாம் இந்த மழை காலத்துல இப்ப மழை இல்லாத இந்த வெயில் காலத்துல எந்த விதமான நிஜப்தமான நேரத்திலும் நீங்க எல்லா மகிழ்ச்சிகளுடைய நிலைகள் எண்ணி உங்களுக்குள் இந்த மூச்சலைகளை பெருக்கி நீங்க மூச்சலைகள் ஆவியா இருக்கும், ஆவிக்குள் மறைந்திருக்கக்கூடிய நீர் சக்திக்குள் உங்க உணர்வின் நிலையை பாய்ச்சி அந்த ஆவியை பிரிச்சு அதனுடைய நிலைகள் கலக்க செய்து அது மேகங்களாக மாறி அது தொடர்ந்து அது 2 வாரம் என்னமோ ஆச்சு. அதற்குள் இருந்த நிலைகள் மழையா தோன்றது. இனிமேலும் நீங்க இதை மாறி செய்யணும் என்றால் இதை போன்ற உங்க எண்ணத்தை எல்லா ரிஷியின் அருள்களை பெறுங்கள். இந்த உணவின் எண்ணங்களை பாற்றுங்கள். உங்க மூச்சலைகள் தான் இந்த அணுக்குள் இருக்கக்கூடிய ஆவிகளை பிரித்து அந்த ஆவியின் சத்தான நிலைகள் மேகங்களாக கூடி இனியும் மழை பெய்ய வேண்டும். கடந்த கால மழை பெய்வது இதெல்லாம் ஜீவசக்தி உள்ளது. நீங்க உங்க மூச்சாலதான் தேங்குது. ஆனால் நான் இருக்காக வேண்டி பிறர் நாம் பெருமையா பேசிக்கொள்ளவில்லை. இந்த இயக்கம் நிலைகள் நம்மளை போற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. நமது தியான வழி மென்பர்களுக்கு தான் தெரியும். இந்த உணர்வு உங்க மூச்சலைகள் நீங்க எடுக்கும் இந்த தியானத்தினாலே அந்த உணர்வலைகள் சுவாசிக்கும் போது உங்க உடலிலிருந்து அந்த மூச்சின் உணர்வுகள் இங்கு இருந்தாலும் சரி நான் எங்க இருந்தாலும் தியான வழி மென்பர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த மண் வாசனையும் அந்த உப்பு அந்த காற்று என்று சொல்வார்கள். அதை போன்ற உணர்வின் சத்துள்ள நிலைகள் அங்கு தோன்றிருக்கும். அவர்கள் சுவாசித்த உணர்வுகள் அவங்க உடலிலிருந்து வெளிப்படும் நிலைகள் அணுக்குள் மறைந்து சில ஆவியுடைய நிலைகளை தன்மையை கூட்டி இது மேகங்களாக கூட்டச் செய்வது. இதெல்லாம் நான் செய்யலை, நீங்க செய்வது. ஏனென்றால் நாம் எடுத்துக்கொண்ட உணவின் சந்தர்ப்பம் நமது குருநாதர் அருள் வெளிப்படி அவர் காட்டிய அந்த சந்தர்ப்ப நேரங்களில்தான் இதை நிகழ்த்துவோம். ஆக அந்த வழியுடைய தன்மையை உங்களுக்குள்ள அந்த
உங்க ஆற்றலான நிலைகள் நீங்க நினைக்கும் நல்லவைகள் நடக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை தவக்காலங்களில் உங்களுக்குள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி மெய்மொழியின் ஆற்றல் உங்களுக்குள் பெறச் செய்து இந்த உணர்வின் நிலைகள் கொண்டு உங்க மூச்சும் பேச்சும் உங்க உடலுக்குள்ளும் நீங்க இன்னும் மூச்சலைகள் புறத்தில் உங்களை அணுகி வாழ்வோருக்கும் இந்த மூச்சின் நிலைகள் பூமியை படரச் செய்து ஊருக்கும் உலகுக்கும் இது படரும். ஆக ஊரும் உலகமும் இந்த ஒளியின் தன்மை பெறும்போது இந்த உடலுக்கு உங்க உடலான உலகத்திற்குள் இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாறி இந்த உடலுக்கும் இன்று ஒளியின் தன்மையை உங்க உயிரிலே சேர்த்து உயிர் பேரண்டம் பெருவீடான பெரு ஒளியின் சரீரமாக இன் செல்ல முடியும். அதனுடைய நிலைகளைத்தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக நாம் ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்க நம்ப வேண்டும். நானும் உங்களைப் போலதான், நான் சாதாரண மனிதன் தான். ஆக மெய்ஞானியின் அறுவழியாலே அவருடைய உணர்வின் நிலைகள் நான் சுவாசித்த நிறைவு கொண்டுதான் எனக்குள் அந்த ஆற்றல் பெற முடியுமே தவிர வெறுமென பேரை அறந்து உங்களுக்கு பேராசை ஊட்டியோ பெருநிலையான நிலைகளை பேசியோ அந்த உணர்வின் நிலையை நான் சுவாசிச்சு நான் அதை பெற முடியாது. எனது குருநாதர் காட்டி அறுவழி பொங்கி மெய்ஞானியின் அறுவழியை நான் பெற்றால்தான் அந்த உணர்வின் நிலைகள் எனக்கும் நலமும் நான் இரு மூச்சலை உண்மையை கேட்போருக்கு நலமும் தரும். ஆக வீண் புஸ்தங்களை எடுத்து படித்து வீண் விதாரங்களை பேசி அந்த உணர்வின் சத்தை பெருக்குவதல்லது. அதற்காகத்தான் மாமகரிஷி குருதேவர் அறுவழியும் அந்த அவர் எடுத்துக்கொண்ட உணவின் ஆற்றலுடைய நிலைகளும் இந்த சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி இங்க வந்த ஒரு அனைவருக்குமே அந்த மகிழ்ச்சியின் அறுவழி உங்களுக்குள் பதிந்து அவர்கள் எவ்வாறு உணர்வின் ஆற்றலை பெருக்கினார்களோ அதை போன்று நீங்க நினைத்த மாத்திரத்தில் நமக்கு முன்னாடி படர்ந்திருக்கக்கூடிய மெய்ஞானியின் அருள் சக்திகள் நீங்க சுவாசத்துக்குள் சென்று அந்த உணவின் ஆற்றல்கள் பெருகி உங்க மூச்சும் பேச்சும் உங்க உடலுக்குள் இருக்கும் நிலைகள் ஜீவனங்களுக்கும் பிரகாசிக்க செய்வதும் உங்க மூச்சும் பேச்சும் உங்கள் அணுகி வருவோருக்கும் இந்த உலகத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்படுத்தித்தான் இந்த உபதேசத்தை நான் செய்து கொண்டு வந்தேன். ஆக இதுவெல்லாம் பதிந்திருக்கும் இந்த பதிந்த ஆற்றலின் சக்திகள் உங்களுக்குள் அந்த மாமகரிஷி வியாசகன் அருள் பகவான் அருள் சக்தி உங்களுக்கு பெற்று பேரண்டத்தின் அருள்வழியை அவர் பெற்று விண்ணிலே எப்படி ஒளி நட்சத்திரமானாரோ அதை போன்ற நீங்க அனைவருமே இந்த அருள்வழியான சக்தியை சூரியனின் காந்த சக்தி பெற்று உங்கள் மூச்சும் பேச்சும் அந்த ஞானிகள் வின் சென்றது போன்று உங்கள் உயிராத்மா வின் செல்லட்டும். ஆனால் வின் செல்வதற்கு முன் இந்த நாட்டிலே தோன்றும் உயர்ந்த அதாவது அசுத்த உணர்வின் விஞ்ஞானத்தால் தோன்றிய இந்த அழுக்குகள் நீக்கும் உணர்வாக உங்கள் மூச்சலைகள் பெருகட்டும் என்று பிரார்த்தித்து இந்த பிரார்த்தனை நிலைகள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அருள் சக்தி எல்லோருடைய உணர்வுகளின் பதிந்து நான் முன்னேறுவதில் பேசிய அருள் மகரிஷியின் அருள் சக்திகள் உங்களை பெற செய்வதற்கும் அந்த மகரிஷியின் அருள்களில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த எண்ணங்களுக்கு வலுகூட்டி அந்த வலியின் தன்மை பெற வேண்டும் என்று இப்போ அத்திரி மாமகரிஷி உடைய அருள் சக்தியினை இன்று நாம் பெறுவதற்கு உண்டான ஜப நிலைகளில் இருந்து அத்திரி மாமகரிஷியின் அருள் ஆற்றல் அது நமது மாமகரிஷி குருதேவர் ஈஸ்வரவட்டாய குருதேவர் எமக்கு அருளிய அந்த அருள் வழிப்படி அத்திரி மாமகரிஷியின் அருள் ஆற்றல் இப்புவியிலே எவ்வாறு பெற்றார், அது பெற்ற நிலைகள் கொண்டு இந்த உடலில் இந்த புவியில் தோன்றிய இந்த உடலில் நின்று இந்த உடலுக்குள் உணர்வின் அலையை ஒளியா மாற்றி விண் எவ்வாறு சென்றார் என்ற இந்த பேருண்மையை நமது குருநாதர் அவர் அருள் வழிப்படி எமக்கு உணர்த்தி அது அந்த ஆற்றல் மிக்க சக்தியை நுகரச் செய்து நுகர்ந்த உணர்வின் நிலைகள் கொண்டு அறியச் செய்து அறிந்த நிலைகள் கொண்டு அந்த ஆற்றலை பெறும் நிலையை ஏற்படுத்தி அந்த ஆற்றலின் சக்தியை ஜபத்தாலே பல பெருக்கி அந்த பெருக்கிய எண்ண அலைகளின் தன்மைகள் ஒவ்வொரு மனிதனின் உடலிலேயும் பதியச் செய்ய எமது குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி இதை யாம் செய்கின்றோம்.